வணக்கம் நண்பர்களே, உங்கள் நீதிக்கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போகும் கதை நம்பிக்கை, நட்பு மற்றும் துரோகம் பற்றிய ஒரு மனதை உலுக்கும் நீதிக்கதை. இந்த கதையின் முடிவில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. அப்படியானால் கதைக்குள் செல்லலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கழுகும் ஒரு குள்ளநரியும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவை இரண்டும் ஒருவரை ஒருவர் மிகவும் நம்பின. அந்த நட்பை இன்னும் வலுப்படுத்த அருகருகே வாழ முடிவு செய்தன. அதனால் கழுகு ஒரு உயர்ந்த மரத்தின் உச்சியில் தன் கூட்டை கட்டியது. அதே மரத்தின் அடியில் இருந்த புதரில் குள்ளநரி வாழ ஆரம்பித்தது. சில நாட்களில் அது அழகான குட்டிகளை ஈன்றது. அந்த சிறிய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. ஒரு நாள் குள்ளநரி உணவு தேடி வெளியே சென்றது. அதே நேரத்தில் கழுகின் குஞ்சுகளுக்கும் உணவு தேவைப்பட்டது. அப்போது அதன் பார்வை குள்ளநரியின் குட்டிகள் மீது விழுந்தது. நட்பை மறந்த கழுகு அந்த புதருக்குள் பறந்து வந்து குள்ளநரி குட்டிகளை பிடித்தது. தனக்கும் தன் குஞ்சுகளுக்கும் உணவாக அவற்றை தன் கூட்டிற்கு தூக்கிச் சென்றது. சிறிது நேரம் கழித்து குள்ளநரி திரும்பி வந்தது. ஆனால் அங்கே அதன் குட்டிகள் இல்லை. உண்மையை அறிந்த குள்ளநரி மிகுந்த வேதனையில் அழுதது. ஆனால் குட்டிகளை இழந்த துயரத்தை விட நண்பனின் துரோகம் அதற்கு அதிக வலியை கொடுத்தது. கழுகை பழிவாங்க அவனால் முடியவில்லை. ஏனெனில் கழுகு உயரமான மரத்தின் உச்சியில் இருந்தது. எனவே குள்ளநரி அந்த மரத்தடியில் அமர்ந்து கழுகை சாபமிட்டது. சில நாட்கள் கழித்து அருகில் ஏற்பட்ட தீயிலிருந்து ஒரு எரியும் கிளை கழுகின் கூட்டில் விழுந்தது. கூடு முழுவதும் தீ பற்றி எரிந்தது. அப்போதுதான் தான் செய்த துரோகத்தின் வலி கழுகிற்கு புரிந்தது. நண்பர்களே, நம்மை நம்புபவர்களை ஒருபோதும் துரோகம் செய்யக்கூடாது. ஏனெனில் துரோகம் ஒரு நாள் நம்மையே அழித்துவிடும். இந்த நீதிக்கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற நீதிக்கதைகளை பார்க்க நீதிக்கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.